வணக்கம் நேர்களே. இனி நம்ம பார்க்க போகிறது சொரேனிசம், பர்ஷியன் மதத்தை பற்றியாக்கும். ஏன்னா நிறைய மதங்களில் பிளாக் மேஜிக் இல்லாமல் எந்த மதமும் இல்லை. ஒரு நல்லது உருவாகும் போது அந்த கெட்டது கூட உருவாகும். அப்போ அது கண்டிப்பாக அந்த மதத்தோட தேவதைகள் சங்கல்பங்களை வச்சு பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களும் கூட்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களாக நான் இங்கே பார்க்க போகிறது. எஸ் ஃபார் த தர்மா എന്ന കറുത്ത ദൈവത്തെ വെളിച്ചമാകുന്ന തീ കൊണ്ട് ആരാധിച്ചവനെ തുണച്ച ദൈവം പാൽ പോലെ ഉള്ള കടലിൽ നീല നിഴലായ മീനിൻ്റെ രൂപം സ്വീകരിച്ച് കഴുകനെ ആകർഷിച്ചതുപോൽ എന്നെ കണ്ട പൈശാചിക ശക്തി ആവാഹിച്ച് ഈ തീയിൽ വെന്തെരിയുക. ஃபர்கானே சத்தியம். எஸ்ஃபார்தான்னு சொன்ன ஃபர்ஹான்னு சொன்ன அந்த தெய்வத்தை ஆகும். அது ஈவில் ஸ்பிரிட் ஆகும், ஈவில் தெய்வம். இப்போ நம்ம கணபதி, பிள்ளையார், முருகன்னு சொல்கிற மாதிரி, மாடன், கருத்தசாமின்னு சொல்கிற மாதிரி அவங்களோட மதத்தை சேர்ந்த பிளாக் தேவதைகளாகும். எஸ்ஃபார்த தர்மா அல்லாட்டி ஃபராகான். எஸ் ஃபார்த தர்மா എന്ന കറുത്ത ദൈവത്തെ വെളിച്ചമാകുന്ന തീ കൊണ്ട് ആരാധിച്ചവനെ തുണച്ച ദൈവം പാൽ പോലെ ഉള്ള കടലിൽ നീലനിഴലായി മീനിൻ്റെ രൂപം സ്വീകരിച്ച് കഴുകനെ ആകർഷിച്ചതുപോൽ എന്നെ കണ്ട പൈശാചിക ശക്തി ആവാഹിച്ച് ഈ തീയിൽ വെന്തെരിയുക. ഫർഗാനே சத்தியம். இது ஒரு உச்சாரணமாக்கும். ஆக்சுவலி இது ஒரு உச்சாரணமாக்கும். நம்ம நெகட்டிவ் எனர்ஜியை தீயில ஹோமம் பண்ணி விடுற மாதிரி அவங்களோட வழி. ஏன்னா அவங்களோட மெயின் தெய்வம் தீ, ஃபயர். அப்போ அதனால அவங்க எல்லாமே ஃபயர் ஹோமம் பண்ணுறதா அவங்களோட மெயின். எல்லாமே ஃபயரில் அடங்கும், அல்லாட்டி ஃபயரில் தான் அவங்க முடிக்கிறது. இந்த மாதிரி உள்ள தேவதா சங்கல்பமாக்கும் அவங்களோட தேவதா சங்கல்பம். இது உங்களுக்கு செக் பண்ணுமா இருந்தால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த மந்திரங்களுக்கெல்லாம் ஒரு சக்தி இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி அந்த அக்னியை நம்ம 28 நாள் வச்சு கும்பிடணும். அக்னி எப்படி கும்பிடணும்னா, அக்னி தேவதா ஒரே வாட்டி நீங்கள் அக்னியை அக்னி பறந்து உங்கள் உள்ளத்தில் இருக்கிற மாதிரி சங்கல்பம் பண்ணி 21 வாட்டி சங்கல்பம் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 21 நாளைக்கு 18 வாட்டி ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அது சித்தி கிடைக்கும். செய்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.